வணக்கம் மக்களே. நான் மதுரை செல்லூர் தங்குதுரை 90s கிட்ஸ்னா. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மணலூர் கிட்ட ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தில் ஒரு 3 பேர் காலி. காவல்துறை அதிகாரி வண்டி ஓட்டிட்டு வந்தார். விபத்து நடந்துருச்சு, 3 பேர் பலியாயிட்டாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போராட்டன்ற பேரில் அங்கிட்டு வந்த பஸ்ஸை ஃபுல்லும் வழிமறிச்சிருக்கீங்க. அது ரொம்பவும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு. நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்க எதுக்காண்டி? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன வழியோ அதை பார்க்கலாம். நீங்கள் அந்த போக்குவரத்து வர்றதை நிப்பாட்டிருக்கீங்க. அது எங்கேருந்து வர வண்டி? பரமக்குடி, ராமேஸ்வரம் அங்கிட்டிருந்து வர வண்டி. ஆனால் அந்த வண்டியில் பஸ்ஸில் பொதுமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும், எவ்வளோ பிரச்சனை வரும். அது ராத்திரி 10 மணிக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன் போக்குவரத்து. அப்போ ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தைகள் இருக்கும், எதாவது எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் வரும். அதனால் மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு நீதி கிடைக்கணுமா, நேராக நீதிமன்றம் போங்க, அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. இந்த 2 இடத்துல தான் பொதுமக்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும். பொதுமக்களுக்கு இடையூறாக பொதுமக்களே இடையூறு பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க. போராட்டம் பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா நேராக நீதிமன்றம், ஒன்றும் இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ், 2 இடத்துல போராட்டம் பண்ணுங்கள்.